ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் அதுக்கு சைட் டிஷ்ஷும் செஞ்சு காமிக்க போகிறேன். சட்டுன்னு செஞ்சிடலாம், 10 நிமிஷம் கூட ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரை முடி தேங்காய் துருவுனது, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன், உதிரியாக வடித்த சோறு ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு, காய்ந்த மிளகாய், துருவன இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். இது கூடவே தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் உப்பு, அவ்வளோதான். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு பொரிய விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த கையோடு உடனே வரமிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 காய்ந்த மிளகாவை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே துருவன இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும், பொறுமையாக வறுத்துக்குங்க. இந்த ரைஸ்க்கு இது எந்த அளவுக்கு செவந்து வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே சமயம் கருகிடக்கூடாது, அதையும் கவனத்தில் வச்சுக்கிங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காவை பூ போல் துருவி எடுத்துக்குங்க. மேக்ஸிமம் அது அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் இல்லாத மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா ஒயிட் கலரில் உதிரியாக இருக்கும். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான தேங்காய் சோறு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மதியத்துக்கு நம்ம கட்டித்தரப்ப இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பார்த்திங்கன்னா ஃபேட் இருக்குது இந்த தேங்காவில். அதனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. ரொம்ப எனர்ஜியாகவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பராக உதிரியாக ருசியான இப்போ ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 4-5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. நான் 2 பேருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துலேயே பொடியாக ஆகிடும். தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எக் பொடி மாஸ்க்கு. பட் இப்போ என்கிட்ட தனி மிளகாய் தூள் இல்லாததுனால குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நான் பேக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த தேங்காய் சோறுக்கும் முட்டை பொடி மாஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் முட்டையை டைம் இருந்ததுன்னா வேக வச்சு வறுத்து கூட நீங்கள் இது கூட பேக் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முட்டை வறுவல் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய் சோறு டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ சைட் டிஷ்ஷான எக்கையும் போட்டாச்சு. உடனே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. எக்கு சூடாக இருக்கிறப்ப அந்த ஆவியெல்லாம் அதில் பட்டு மத்தியானம் சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி போட்டு மூடுங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.